ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் vlog. காலையில் எப்பயும் போல் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது 5:50 இல்லை 6 மணிக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 6:15 அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். ஃபேட் கட்டட் ட்ரிங்காக எடுக்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஃபேக்டை வந்து பேன் பண்ணுமான்னு கேட்டால் டேரெக்ட் ஃபேட் பேனர் கிடையாது. ஆனால் நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான். ஸோ அது நம்ம ஹேர் க்ரோத், அதாவது வெயிட் லாஸில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் வீட்டுக்குள்ளே 8 மாதிரி வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வாக்கிங் போகல, ஏன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு சேர மாட்டேங்குது. தொண்டை ட்ரை ஆகி தொண்டை ஃபுல்லாக புண்ணாயிருது. ஸோ என்னோடய வாய்ஸே மாறிடுச்சு. அந்த தொண்டை புண்ணு சரியாக இருக்குது 15 நாள் ஆயிடுது. நான் மார்னிங்கில் 1 ஹவர், ஈவினிங்கில் 1 ஹவர் வீட்டுக்குள்ளேயே தான் ஒருத்துக்கு வாக்கிங் நடந்துக்கிட்டேன். வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கழிச்சிட்டு தான் வந்து மார்னிங் டிஃபன் எடுத்தேன். டிஃபன் எடுக்கிற டைம் வந்து 8:45 இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே உளுந்தங்கஞ்சி தான். உளுந்தங்கஞ்சியும் நான் வந்து நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். முளைக்கட்டின பச்சை பயிறு, அப்புறம் ஊற வச்சு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நிதிஷ் வந்து காராமணி வேக வச்சு தான் அவன் சாப்பிடல, அதனால் அவன் காராமணி எடுத்துக்கிட்டான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 10:30 வந்து கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன். நல்லா பெரிய கொய்யாப்பழம் தான், சகப்பு கொய்யாப்பழம் வேறு. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ரொம்ப காயும் கிடையாது, ரொம்ப பழமும் கிடையாது. டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் வந்து மணி 12:45 இருக்கும். இன்றைக்கி நான் ரைஸ் எடுக்கல. ஏன் அப்படின்னா சாயந்தரம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் கொலக்கட்டை சாப்பிடணும். அதனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு நான் ரைஸ் எடுத்துக்கலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கீரை இப்போ நான் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிதிஷ்க்கு கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியான மாதிரி இருக்குது. எனக்கும் ரொம்ப அந்த டயர்னஸ் தெரியுது. நம்மளுக்கு கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஹீமோகுளோபினை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கீரையும் மாதுளம்பழம் தான். அதை டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மத்தியானமாக நான் எடுத்துக்கிற காய்கறிகள் அப்படின்றது கீரை பொரியல் தான் எடுத்திருக்கேன். பாலக்கீரை பொரியல், மூக்கல் பொரியல் தான். மூக்கல்னா முள்ளங்கி கிடையாது, மூக்கல் உருண்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மூக்கல் பொரியல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காய் 3 பொரியல் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே நீர்க்காய்கள், நாட்டுக்காய்களாக எடுக்கணும் தான் எடுத்திருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாடு இன்றைக்கி வந்து ஒன்லி காய்கள் மட்டும்தான், வீட்டில் செஞ்ச பொரியல் காய்கறிகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். டெய்லி முடிஞ்சால் கீரை எடுங்க. அப்படி டெய்லி கீரை எடுக்க முடியல அப்படின்னா முருங்கைக்கீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சூப்பாக கூட எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு டிஃபன் அப்படின்றது நான் எடுக்கிறேன். ஏன்னா சாயந்தரம் ஏற்கனவே சொல்லி நான் மதியானம் சாப்பாடுக்குமேவும் சாயந்தரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிளாக்ல போட்டிருப்பேன். நான் வந்து பூஜை வீட்டுக்குலாம் போனேன், சுதாக்கா வீடு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து சாமி கும்பிட்டு செவ்வாய்க்கிழமை கொலக்கட்டை கொடுத்தாங்க. ஸோ அது நிறைய சாப்பிட்டதுனால எனக்கு என்னன்னா நிறையன்னா நான் ஒன்று ஒரு 10-12 கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பேன். அதனால அரிசி கொழுக்கட்டினால எனக்கு பயங்கர, அதோட சேர்ந்து தேங்காயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டேன். அதனால வயிறு வந்து கம்முன்னு இருக்கு, பசிக்கல ரொம்ப. அதனால ராத்திரிக்கு ஒரு கிளாஸ் ரசத்தோட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். என்னன்னா இந்த கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு அம்மனுக்கு வேண்டி கும்பிடுறது, அதை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதனால நான் காமிக்கல. நல்லா பசிக்குது, என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம், இல்லை பழங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சூப் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு பசி இல்லை. நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்காம ரசம் மட்டும் எடுத்து குடிச்சிட்டு இன்னைக்கு டேவை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டுலாம். அப்புறம் மெயினாக கேட்டிருந்தாங்க, நான் வந்து நிதிஷ்க்கு வந்து செல்ஃபோனில் வந்து லாக் யூஸ் பண்ணுறேன், அது 1/2 ஹவரில் லாக் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் 2 பசங்களா ரொம்ப சண்டை போடுறாங்க செல்ஃபோனுக்கு, என்னக்கா பண்ணுறது அப்படின்னாங்க. லாக் யூஸ் பண்ணுறது வந்து ஆப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சில ஆப் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில ஆப் வந்து பைசா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சைல்டுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரிலாம் ஆப் இருக்குது லாக் பண்ணுறது. ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆப்பை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு ஆப்புமே ப்ராப்பராக இல்லை. அதான் எனக்கு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதனால தான் சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2வது கேட்டிருந்தாங்க, PCOD ப்ராப்ளம் இருக்கவங்க ஒரு சிலருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்றாங்கக்கா, உணவுகள் மூலிமா நான் கருமுட்டை எப்படி வளர்ச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்ற மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் கூட அந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சி கம்மியாகும்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஞ்சம் சத்தான உணவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கருமுட்டை வந்து வளர்ச்சி வந்துடும். அதுக்கு மெயினான உணவுகள் அப்படின்றது, காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம், ட்ரையாகவும் எடுத்துக்கலாம், ஊற வச்சும் எடுத்துக்கலாம், ஊற வைக்காமல் எடுக்கலாம். எப்பவுமே ஒரு ட்ரை பழத்தை ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டோக் பண்ணி ஊற வைக்கும் போது அதோட ஒரு பழங்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோகா காலேஜில் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை எடுக்கிறது, முருங்கைக்கீரை எடுக்கிறது, முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா முள்முருங்கை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பாக எடுத்துக்கலாம். டெய்லி கீரை எடுத்துக்கோங்க, காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அது மாதிரி சாப்பாட்டில் சிகப்பரிசி கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க, குதிரைவாலி அரிசி அந்த மாதிரி சிறுதானிய அரிசிகள் அதிகம் எடுத்துக்கோங்க. கருப்பு சுண்டல், பச்சை பயிறு
இதெல்லாம் உங்கள் உணவுகளில் கொஞ்சம் ஹெல்த்தியாக டெய்லி சாயந்தரம் எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து உங்கள் கருமுட்டை வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்கும். நீங்கள் 1 or 2 மந்த்லேயே நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கருமுட்டை வளர்ச்சியும் இருக்கும், சீக்கிரமாகவும் கரு தங்கும். ஸோ எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டர் போட்டுருந்தாங்க, எக்கா எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்கக்கா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது, எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக்குறாங்க. கல்யாணம் ஆகி 5 மாதம் தானேங்க ஆகுது. எப்பயுமே 5 மாதம்னாலும் இல்லை, 5 வருஷம்னாலும் சரி, 15 வருஷம்னாலும் குழந்தை வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ எனக்கு பிசிஓடி சின்ன ஒரு நீர்க்கட்டி வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். நம்மள அறியாமே வீட்டு வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், மனசுக்குள்ளே போட்டு தேவையில்லாமல் திங்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு மன அழுத்தமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப நம்மளுக்குள்ளேயே மன அழுத்தம் கொண்டு வந்துட்டா கூட இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுங்கள், நல்லா ரிலாக்ஸாக இருங்க, ஃப்ரெஷ்ஷாக வாக்கிங் போங்க, சத்தாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக குட் நியூஸ் அப்படின்றது சீக்கிரமாக வரும். அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க அது சொல்கிறாங்கன்னு தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் கல்யாணம் ஆன 5ஆவது நாள்லேருந்தே அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இந்த காதில் கூட வாங்காதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். 1 இயருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து தொடங்குங்க. தேவையில்லாமல் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீங்களுக்குள்ளேயே வந்து மன அழுத்தத்துக்கு உண்டாக்கிக்கிட்டு அதுவே ஒரு பெரிய நோயாக வந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி ஆயிரும். அதை தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை வந்து உட்காந்து நிதானமாக பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வழி வரும். பாசிட்டிவ் திங்கிங் எப்பயுமே வச்சுக்கோங்க, நெகட்டிவ் திங்கிங் வேணாம். சரி, நான் இன்னைக்கு ரசத்தோடு நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். என்னக்கா கொஞ்சம் டல்லாக தெரியுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. வேற ஒன்றும் இல்லை, எப்பவுமே நான் வந்து வாக்கிங் போகும்போது கேட்டிருப்பீங்க, ஏன்க்கா மாஸ்க் போடுறீங்க, மாஸ்க் போடாமல் வாக்கிங் போங்க, ஏன்னா மூச்சு திணறல் வந்துடும் அப்படின்னீங்க. நான் மெயினாக வாக்கிங் போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டு போவேன். என்னென்னா இந்த குளிரில் வந்து அந்த குளிர்ந்த காற்று வந்து எனக்கு வாய் வழியாக போகும்போது, மூக்கு வழியாக போனாலுமே சரி, தொண்டை ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். டக்குன்னு ட்ரை ஆகி உடனே புண்ணாக ஆரம்பிச்சிடும். என் தொண்டை ஏற்கனவே புண்ணாகிற தொண்டை தான். அதனால தான் நான் வந்து டீச்சர் வேலைக்கு கூட போகலை. அந்த டஸ்ட்டு, சாப்பீஸோட டஸ்ட்டு பட்டு த்ரோட் அல்சர் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துடு அப்படின்ட்டாங்க. அதனால தான் மெயினாக வந்து டீச்சர் வேலைக்கும் போகல. ஒரு நாள் தாங்க மாஸ்க்கை மறந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். மறுநாள் ஃபுல்லாக ட்ரை ஆகி இப்போ 4 நாளாக பேசவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக புண்ணாகிட்டாலே அந்த புண்ணை ஆறி ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு 10 to 15 நாளாக அது ஆயிரும். அந்த கொஞ்சம் வலி இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபேஸ் வந்து உங்களுக்கு டல்லாக காமிக்குது. வேற ஒன்றும் இல்லை. அதனால் வெளியே நான் போகவே இல்லை. வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே தான் எட்டு நடந்துக்கிறேன். சாயந்தரம் மொட்டை மாடியில் கூட வாக்கிங் போகல, அந்த அளவுக்கு இங்கே குளிராக இருக்குது. மதுரையில் அம்மா வந்து பயங்கர வெயிலாக இருக்குன்றாங்க. இங்கே வந்து அந்த பனி, அந்த கடுமையான அந்த பனி அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வெளியே வாக்கிங் போகல, வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணேன். இன்றைக்கி வாக்கிங்கை ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணலை, கொஞ்சம் டயர்னஸ் இருந்ததுனால பண்ணலை. சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாகவும் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செம்மையான வெயிட் லாஸ் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு சந்திக்கலாம்.